சுண்டல் தாளிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்காங்க. எண்ணெய் ஊற்றினோடனே கொஞ்சம் உளுந்து கடுகு போட்டு அது பொரிஞ்சோடனே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் 1, பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்காங்க. நல்லா வணங்கினோட்டி உப்பு தேவையான அளவு உப்பு, அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோட்டி நம்ம வேக வச்ச சுண்டல் அதை போட்டு அதையும் கூட சேர்த்து நல்லா வணக்கிக்காங்க. ஒரு 5 நிமிஷம் சுண்டல் நல்லா வணங்கினோட்டி நம்ம தேங்காய் துருவி போட்டு எடுத்து சாப்பிட்டா ரெடி. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க. இது வணக்கி சூடாக சுட சுண்டல் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாம் இங்கே சுண்டல் தழைச்சிட்டு இருந்தா ஜோகிதா ஆதித்யா அவங்க தாத்தாவும் ஏசியை கழட்டி ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. தூசியில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நாமளும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா கற்றுக்குவாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் வேலைகளும் சொல்லி கொடுத்து பழக்கலாம். பாய்.